ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி வானொலி நிலையம். அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் முதல் பகுதி. எழுதியவர் கல்லைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். அமைப்பு கே. திருமலை நம்பி, சுகந்தி வெங்கட். பூமியோட வயது சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள். நமக்கு தெரிஞ்ச ஒரே உயிர்கோளமான பூமி இப்படி ஒரு நீண்ட காலத்துல இதுவரை எரிமலை, பருவ மாற்றம் காரணமா 5 அல்லது 6 பேரழிவுகளை சந்திச்சிருக்கும்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த பேரழிவுனால கண்டங்கள், கடல்கள், ஏன் உயிர்கள் கூட பூண்டோட அழிஞ்சு போச்சுதான். அப்புறம் உயிர்கள் ஒரு செல்லா தோன்றி பரிணாம வளர்ச்சியில இன்னைக்கு உள்ள உயிரினங்களா வளர்ந்துருக்குது. இப்போ மீண்டும் அதே மாதிரி ஒரு பேரழிவு வந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குங்க. இந்த அச்சத்திற்கு காரணம் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய புவி வெப்பமடைதல். இதுக்கு முக்கிய காரணம் மனிதர்களுடைய செயல்பாடுகள். அது எப்படி? இந்த கேள்விக்கான பதில் தான் அனல் மேகங்கள் என்ற இந்த அறிவியல் சிறப்பு தொடர். நிகழ்ச்சிக்குள்ள செல்வோமா? அம்மா, என்ன வித்யாம்மா, அந்த ஷூவை ஓரமா கலட்டி வச்சுட்டு அப்புறமா ஸ்கூல் கதையை சொல்லுமா. சரிம்மா, இப்ப வச்சாச்சு. இப்ப கதையை கேட்கிறியா? சொல்லு சொல்லு. என்னது கையில பூமி உருண்டை? அதத்தான் சொல்ல வரேன். அம்மா, செப்டம்பர் 16ஆம் தேதி கொண்டாடுற உலக ஓசோன் தினத்திற்காக எங்க ஸ்கூல்ல நடத்துற பேச்சு போட்டியில கலந்துட்டோம்ல. ஆமா. அதுல எனக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அப்படியா? இன்னைக்கு நடந்த பரிசளிப்பு விழாவுல நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கையால கொடுத்தாங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். பூமி உருண்டை ரொம்ப அழகா இருக்கு. பூமி பத்திரம் வித்யா, அத கொண்டு உன்னோட டேபிள்ல வச்சுக்கோ. சரிம்மா. உமா, உமா, கதவெல்லாம் திறந்து கிடக்குது. அங்க உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க வரும்போதே இப்படி கத்திக்கிட்டு இவ்வளவு டென்ஷனா? அப்பா, எனக்கு பேச்சு போட்டியில முதல் பரிசு கிடைச்சிருக்கு. இந்த பாருங்க பூமி உருண்டை. ஆமா, பெரிய பரிசு. ஆமாங்க, நம்ம வித்யாவுக்கு பூமி உருண்டை முதல் பரிசா கொடுத்திருக்காங்க. பரிசு இருக்கட்டும், பரிசு. உனக்கும் வேலை இல்லை, அவளுக்கும் வேலை இல்லை. போட்டி, பரிசு, பூமி, சாமின்னு அடாடாடாடாடாடா. ஆபீஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன். வீட்டுக்கு வந்தா டென்ஷனோ டென்ஷன். ஏங்க, குழந்தை இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்து முகம் கை கால் கழுவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சிருக்கா. ஷோ. சரிம்மா வித்யா, உங்க அப்பாவுக்கு எப்பவும் டென்ஷன் தான். நீ போய் உன்னோட ரூம்ல உட்காந்து படி. சரிம்மா, நான் படிக்க போறேன். போட்டி, இந்த போட்டி பரிசுன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா தான் இருக்குது. போட்டியையும் பரிசையும் இந்த உலகத்திலிருந்தே ஒழிக்கணும். எங்க ஆபீஸ்ல நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் என்னை போட்டி டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க. என்னவோ எனக்கு பெரிய கற்பனை வளம் நிறைய இருக்குதான். என்னாலதான் எங்க டீம் ஜெயிக்கணுமா, அதனால டீமுக்கு நான் தான் லீடர். இப்போ என் மண்டைக்குள்ள எரிமலை எப்ப வெடிக்க போதோ தெரியல. டென்ஷன் டென்ஷன், அப்படி டென்ஷன். அப்படி என்னதாங்க டென்ஷன்? வீட்டுக்குள்ள நுழையும் போது டென்ஷனை வாசல்ல விட்டுட்டு வந்துடணும். ஆமா, டென்ஷன் என்ன காலனியா வெளியே கலத்திட்டு வர்றதுக்கு? அது மூளை, நரம்பு, ரத்தத்தோட கலந்துல இருக்குது. போட்டியில ஜெயிச்சாதான் இந்த டென்ஷன் போகும். உனக்கு அதெல்லாம் புரியாது. அப்படி என்னதான் போட்டி, அதையாவது சொல்லுங்க. எங்க விளம்பர கம்பெனில புதுசா ஒரு விளம்பரத்துக்கு கான்செப்ட் ரெடி பண்ணணுமா. நல்ல கான்செப்ட் தயாரிக்கிற டீமுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசா. அது ஒரு வீட்டு லோனுக்கான விளம்பரம். இதுக்கு தானா இந்த டென்ஷன்? என்ன அப்பா இப்படி இருக்கிறாரு? எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கிறாரு. அப்பா கிட்ட இந்த பூமி உருண்டைய பத்தி நிறைய கேட்கணும்னு நினைச்சேன். அப்பா தான் கோபத்துல இருக்காரு. எனக்கும் தூக்கம் தூக்கமா வருது. சரி, காலையில பூமிய பத்தி அப்பா கிட்ட கேட்டுக்கிடலாம். வாழ்த்துக்கள் வித்யா, வாழ்த்துக்கள். யாரு? உன் டேபிள பாரு, நான் தான் பூமி பேசுறேன். பூமியா? உனக்கு என்னென்ன சந்தேகம் உண்டோ என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ பேச்சு போட்டியில என்ன தலைப்புல பேசுன என்கிட்ட கொஞ்சம் பேசி காமியே. நானா புவி வெப்பமடைதல் என்ற தலைப்புல பேசினேன். எங்க அம்மா எழுதி கொடுத்தாங்க. மேடையில பேசுற மாதிரியே பேசி காமிக்கவா? பேசு பேசு, நல்லா பேசு. இங்க
கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது பூமி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அண்டவெளியில் காணப்படும் கோடிக்கணக்கான கோள்களில் ஒன்றுதான் பூமி. பூமிங்கிற அந்த 2 எழுத்து வந்து நிலப்பரப்பான நம் தமிழ்நாடு, இந்தியா, ஆசியா, அதனுடன் சேர்ந்த ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, அண்டார்டிகா போன்ற கண்டங்களையும் மீதமுள்ள 2 பங்கான கடல் பகுதி ஆகியவற்றின் இருப்பிடம். பூமியின் தன்மை மாறிக்கொண்டே வருகிறது. உயிர்களின் வாழ்விற்கே உபயோகமின்றி போகும் என்ற கூக்குரல் ஒரு புறம், ஓசோனின் ஓட்டை என்ற ஓலம் மறுபுறம். உயர்ந்து வரும் கடல் மட்டம், மாறிவரும் பருவநிலை, பிறப்பின் காரணம் தெரியாத கட்டுப்படுத்த முடியாத காட்டு தீ, வெள்ளம், வறட்சி என நிவாரணம் வழங்கியே நிர்வாணமான அரசுகளின் காலியான கஜானாக்கள், இப்படி பல காரணங்கள் பலரால் உச்சரிக்கப்பட்டாலும் இவை அனைத்திற்கும் காரணமாக அனைவரின் சுட்டு விரலால் சுட்டிக்காட்டப்படுவது உலகம் வெப்பமயமாதலை நோக்கிதான். உலக வெப்பமாதல் என்ற நிகழ்வு முக்கியமாக வளிமண்டலத்துடன் தொடர்புடையது. ஆமாம், வளிமண்டலம்னா என்ன? ரொம்ப அழகா பேசுன. சொல்றேன். வளிமண்டலம்னா பூகோளத்தை சுற்றி இருக்கும் வாயுவினால ஆன மெல்லிய அடுக்காகும். பூமியின் வளிமண்டலம் தனி சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். அது அனைத்து உயிர்களின் வாழ்வின் வரமாகும். அப்படியா? பூமிக்கு மேல் வளிமண்டலம்ங்கிறது ஒரு போர்வை மாதிரி இருக்குன்னு. இது எப்படி உருவாச்சு? எங்க தாத்தா தான் நிறைய நிலா, சூரியன் பத்தியெல்லாம் கதையெல்லாம் சொல்லிருக்காரு. அப்பதான் உருவாச்சா? உனக்கு தெரிஞ்சது உங்க தாத்தா காலம் வரைக்கும் தான். பூமியோட வயசு சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 4.5 கோடி ஆண்டுகள். தொடக்கத்துல பூமியும் வாயு கோளமா தான் இருந்துச்சு. அப்புறம்தான் மெதுவா குளிர்ந்து அதோட வெளியடுக்கு இப்ப இருக்கிற மாதிரி பாறை அடுக்கா மாறுச்சு. அப்படி பூமி குளிர்ச்சி அடையும் போது பூமியை சுத்தி இப்ப இருக்கிற வளிமண்டலமே கிடையாது. ஆமா, அப்பெல்லாம் ஹீலியம், மீத்தேன், அமோனியா மாதிரி வாயுக்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த வாயுக்களும் சூரியனோட அதீத வெப்பத்தால் அழிஞ்சு பூமி ஒரு வளிமண்டலம் இல்லாத கோளாத்தான் இருந்துச்சு. இன்னைக்கு நாம உணர்ற வளிமண்டலம் ஒரு நீண்ட பரிணாம வளர்ச்சியால தான் உருவாச்சு. பூமியோட மேல் பகுதி ஓடு பாறையா இருந்துச்சு, அதாவது உள்ள திரவமா தான் இருக்கும், மேல் பகுதி மட்டும் உறைஞ்சு போயிருக்கும். இப்ப நம்ம கோழி முட்டை பாத்திருக்கேன்ல, மேல ஓடா இருக்கும், உள்ள குழம்பா இருக்குமே, அதே மாதிரிதான் பூமியோட மேல் பகுதி பாறையா மாறி போச்சு. பூமிக்கு உள்ளார ரசாயன மாற்றம், கதிரியக்க சிதைவு, அழுத்தம் காரணமா தான் கொதிநிலை திரவமா இருந்துச்சு. அந்த திரவத்தை மேக்மா குழம்புன்னு நீ படிச்சிருப்ப, ஞாபகம் இருக்கா? மேக்மா குழம்பு. அந்த மேக்மா குழம்பு பூமியோட வெளியடுக்கான பாறை எடுக்க உடைச்சுக்கிட்டு எரிமலையா வழி வந்துச்சு. இன்னைக்கு கூட பல இடங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்கு. நீ கூட கேள்விப்பட்டிருப்பியே. அதுதான் அந்த மேக்மா குழம்பு. அப்படி வெளிவந்த மேக்மா குழம்போட சேர்ந்து வெளிவந்தது தான் இந்த நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், இந்த மாதிரி வாயுக்கள். இந்த நிகழ்வை ஆங்கிலத்துல அவுட்கேசிங் என்று அழைக்கிறார்கள். இந்த மாதிரி வாயுக்கள் வெளிவந்து புவியீர்ப்பு விசையால பூமியை சுத்தி போர்வை மாதிரி தங்க ஆரம்பிச்சது. அதுதான் வளிமண்டலம். இப்ப புரிஞ்சுதா? அடேங்கப்பா, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, 5 கோடி வருஷமா? 4.5 கோடி ஆண்டுகள். வெரி இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் பொறு, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். குடி நல்ல தண்ணீர் குடிக்கணும். குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன். இப்பதான் தாகம் அடங்குச்சு. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆமா, அந்த பூமிக்கு தண்ணீர் எப்படி வந்தது? சொல்றேன். வெப்ப வேறுபாட்டின் காரணமா எரிமலையிலிருந்து பிறந்த நீராவி குளிர்ந்து மேகமா உருவெடுத்து மழையா பொழிஞ்சது. சமுத்திரங்கள் உருவாக வழிவகுத்துச்சு. தண்ணி சரி, வளிமண்டல வாயுக்கள் எவ்வாறு தோன்றி நிலை கொண்டது? ஆரம்ப கால வளிமண்டலத்துல ஆக்சிஜன் இல்ல, ஹைட்ரஜன் தான் ஆதிக்கம் செலுத்துச்சு.
வெளிவந்த ஆக்சிஜன் அனைத்தும் இரும்புடன் இணைஞ்சு இரும்பு படிம பாறைகளையும் செம்பாறைகளையும் உருவாக்குவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அனைத்து இரும்பும் பாறைகளா மாற்றப்பட்ட பின்னர் ஆக்சிஜன் சிறிது சிறிதா வளிமண்டலத்துல வர தொடங்குச்சு நம்ம வாழ வைக்கிறதுக்கு. வளிமண்டல வாயுக்கள் சரி, வளிமண்டலத்துல எந்த வாயு அதிகமா இருக்கு? நைட்ரஜன். எளிதில் வேதிவினை புரியும் தன்மையற்றதால் அதன் சதவீதத்துல மாற்றம் ஏற்படவே இல்லை. வளிமண்டலத்தில் நைட்ரஜனின் பங்கு 78.084%. ஏங்கப்பா, கேட்கவே மலைப்பா இருக்கே. இன்னைக்கு எங்க டீச்சர் ஆக்சிஜன் பத்தி நடத்துனாங்க. சரி, ஆக்சிஜன் எப்படி தோன்றியது? ஆக்சிஜன் வளிமண்டலத்துல அதிகமா வர தொடங்கினதுக்கு காரணம் ஒளி சேர்க்கை செய்யும் உயிரினங்கள் இவ்வுலகத்துல அதிகமா தோன்றினதுக்கு அப்புறம்தான் ஆக்சிஜன் வளிமண்டலத்துல அதிகமா தொடங்குச்சு. அப்புறம் ஒளி சேர்க்கை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள், வாஸ்குலார் வகை தாவரங்கள் இதெல்லாம் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிட்டது. இந்த மாதிரி ஆக்சிகரண வினைக்கும் அதன் மூலம் பாறைகள் உருவாவதற்கும் ஏறத்தாழ 2.5 to 3 பில்லியன் வருடங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. முழுவதுமா இரும்பானது ஆக்சிஜன் உதவியினால பாறையா மாற்றப்பட்டதுக்கு அப்புறம்தான் ஆக்சிஜன் வளிமண்டலத்துல சேர தொடங்குச்சு. ஆக்சிஜனின் அளவு அதிகரிப்பு பல்வேறு விதமான உயிர்கள் விரைவா பரிணாம வளர்ச்சி பெறதுக்கு வழிவகுத்துச்சு. அப்பா கிட்ட கேட்டிருந்தா கூட இவ்வளவு தகவல்கள் கிடைச்சிருக்காது. உன்னோட தோற்றத்தை பற்றி நீயே எனக்கு சொன்னதற்கு மிக்க நன்றி. உன்னை நான் பத்திரமாக பாதுகாப்பேன். நேற்று என்ன சாப்பிட்டோமோ என்ற கேள்விக்கு விடை தேடும் போதும், சமயத்தில் தடுமாறும் போது 100 அல்ல 1000 அல்ல லட்சம் அல்ல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற மாற்றங்களையும் வளிமண்டல தோற்றத்தையும் எடுத்து கூறும் அறிவியல் ஆராய்ச்சி கூறும் ஆராய்ச்சியாளர்களும் பாராட்டுக்குரியவர்கள், போற்றுதலுக்கு உரியவர்களே. வித்யா, நான் வரேன். பாய். பாய். பூமிக்கு ரொம்ப நன்றி, பூமிக்கு ரொம்ப நன்றி, பூமிக்கு ரொம்ப நன்றி, பூமிக்கு ரொம்ப நன்றி. வித்யா, வித்யா, என்னம்மா எழுந்துரு. என்ன பூமிக்கு ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்ற? என்ன கனவு கண்டியா? ஆமாம்மா, கனவு தான் கண்டேன். பூமி கனவுல வந்து வளிமண்டலம், எரிமலை இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லுச்சு. நானும் பூமிக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். பூமி வித்யாவுக்கு சொன்ன கதையில ஏன் விளம்பரத்துக்கு நல்ல கான்செப்ட் கிடைச்சிருச்சு. என்னங்க கிடைச்சிருச்சு? பாருமா, எரிமலையினால பூமிக்கு டென்ஷன் வரலாம், ஆனா எங்க கிட்ட லோன் வாங்கினா உங்களுக்கு டென்ஷனே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் முதல் பகுதி. எழுதியவர் கல்டைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். இதில் பங்கேற்றோர் ஆர். நிரோமிலா டெக்ஸ்டன், எஸ். சொக்கலிங்கம், கே. அம்பிகா, சிறுமி எஸ். ஆல்பியா சஃபூர் ஆகியோர். அமைப்பு சுகந்தி வெங்கட், கே. திருமலை நம்பி.